ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SK2 ஆல் இன் ஒன். நேற்று தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. என்னோட பசங்க பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு கேட்டாங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டில் பேசிக் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இன்னொரு பிளேட்டில் புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 3 பெரிய வெங்காயம், ஒரு 9 தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அரிசி ஒரு 4 டம்ளர் அளந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டேங்க. இந்த டம்ளரில் தான் அளந்து வச்சேன். இப்போ வாங்க தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பு பெருத்தி அதில் குக்கரை வச்சு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டேங்க. தக்காளியில் நான் பாதி தக்காளி தாளிக்கிறதுக்கு போட்டுப்பேங்க, பாதி தக்காளி ஆட்டி ஊற்றிப்பேன். அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் சோயா சங்க் கொஞ்சம் இருந்தது, அதையும் வேக போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஆட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் பாதி அளவு தக்காளி, பாதி அளவு அரைஞ்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா முருகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டேங்க. இப்போ ஆட்டினதை அதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. தயிர் அதையும் போட்டுக்கிட்டேன். வரமிளகாத்தூள், பிரியாணி மசால் போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சுட்டேங்க. இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு போட்டுட்டு சோயா சங்கையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு, எப்பயுமே தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவேங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சு விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டேங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.